And I've suffered from something called dysmenorrhea from my very first period, which means it was extremely heavy, extremely painful. What she's saying is absolutely right. நிறைய பேத்துக்கு பீரியட்ஸ் டைம்ல வர பெயின் வந்து நார்மல் நினைச்சுப்பாங்க. பட் மைல்டு கிராம்ஸ் மட்டும் தான் நார்மல். உங்களுக்கு ரொம்ப சிவியர் பெயின் இருக்கு, உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியல, ஸ்கூலுக்கு லீவ் எடுக்கிறீங்க, இல்ல ஆஃபீஸ்க்கு லீவ் எடுக்கிறீங்க, இல்ல பெயின் கில்லர்ஸ் இன்ஜெக்டபிள்ஸ் போட்டாதான் சரியாகுது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்க. சிலருக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு கூட சிவியர் பெயின் இருக்கும். சிலருக்கு பீரியட்ஸ் அப்போ ரொம்ப பெயின் பிளஸ் ஹெவி ப்ளீடிங், வலி வந்து கிளாத்ஸ் மாதிரி பாஸ் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் வந்து ஸ்டூல்ஸ் பாஸ் பண்றப்போ கூட பயங்கர பெயின் இருக்கும், நாசியா இருக்கும், வாமிட்டிங், சில டைம்ஸ் ரொம்ப மயக்க வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நார்மல் இல்ல. யூ ஷுட் டெஃபினெட்லி சீக் அ கைனகாலஜிஸ்ட் ஹெல்ப் பிகாஸ் தீஸ் திங்ஸ் கேன் பி அசோசியேட்டட் வித் சர்டன் கண்டிஷன்ஸ் லைக் எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்ட்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸோட சேர்ந்து இருக்கலாம். ஸோ சிவியர் பெயின் டியூரிங் பீரியட்ஸ் இஸ் நாட் நார்மல். ஸோ ப்ளீஸ் டோன்ட் இக்னோர் தீஸ் சிம்டம்ஸ்.